சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டகா சனி மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 10ல் குரு பலவிதமான சோதனைகளை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த பதிவு என்பது உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு. காரணம் என்னன்னா, உங்களை ஜெயிக்க வைக்கும் கோயில் அப்படிங்கிறது தாங்க. என்ன இப்போது பிரச்சனை இருக்கும்போது எந்த கோவிலுக்கு போனால் லாபம் அதிகம், எந்த கோவிலுக்கு போனால் பலன் அதிகம், எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவோட முக்கியத்துவம். முக்கியமாக இந்த சிம்ம ராசி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ராசி அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசியும் ஒன்று. சிம்ம ராசியில் பிறந்த அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற காலமும் இருக்குது. இப்போது அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசியில் சிம்ம ராசி அதிகமாக அரசாங்க வேலைக்கு போகாமல் தன்னுடைய சுய முயற்சியாலையும் சொந்த தொழிலாலையும் முன்னேறக்கூடிய ராசி சிம்ம ராசியாக இருக்கும். இப்போது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறவங்க அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய பண்பு சிம்ம ராசிக்கு உண்டு. இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வந்ததும் பதவி பிரச்சனை, வேலையால் பிரச்சனை, திடீர் வேலை மாற்றம், திடீர் இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கண்டகா சனியால் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, திடீர் கால் வலிக்கிறது, அப்படி இல்லைன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனை இப்படின்னு சிறு உபாதைகள் வருவது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை விவசாயம் பண்ணுறவங்களும் சரி, நிம்மதி இல்லாமல் வாழ்வது போல் பல இக்கட்டான தருணங்களில் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுறாங்க. நான் இவ்வளோ கோவிலுக்கு போகிறேன், நான் இவ்வளோ விஷயங்களை செய்கிறேன், இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு நியாயமானதாகவும் கரெக்டாகவும் இருக்குது. ரொம்பவே ஒரு சிறப்பான பதிவு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் கோடீஸ்வர யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களே, மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது. அதிபதி சூரிய பகவான். எல்லா உயிருக்குமே நன்மை செய்யணும் அப்படிங்கிற உணர்வும், அனைவருக்குமே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற பெருந்தன்மையும் உடைய சிம்ம ராசி அன்பர்கள் அந்த காலத்தில் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் வரும்பொழுது அதிலிருந்து உங்களுடைய இடர்பாடுகளை சரி பண்ணணும், மனதை தெளிவுபடுத்தணும், உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கோவில் கட்டியிருக்காங்க. சித்தர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா, கோவில் வழிபாட்டு முறைகள் நிறையவே இருக்குது. சித்தர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்கிறேன். இவ்வளவு சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குது. இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அன்பர்கள் அந்த கோவிலுக்கு பயனடைந்து இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த பதிவு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தில் எந்த மொழியில் இருந்து வேணால் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க, சென்னையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டு பிற பகுதியில் இருப்பவர்கள் இருப்பீங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோவில் அப்படின்னு வந்துருச்சுன்னா எங்கள் கோவிலுக்கு போனால் இது நடக்கும்,
எப்படி நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீட்டில் இருந்து சாமி கும்பிடலாமா, இந்த திசையை பார்த்து நான் சாமி கும்பிடலாமா, இல்லைன்னா ராசியை மாற்றிக்கிட்டு போகலாமா, இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த பாசிட்டிவ் நீங்கள் அனுபவிக்கணும், இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை பண்ணணும், இந்த கோவில் உட்கார்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை நீங்கள் அங்கே வைக்கணும், உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நடந்தால் இந்த கோவிலுக்கு நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாம் வரிசையாக நடந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த கோவிலை பற்றி நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பு படி தசாபுத்தியை பிடிச்சி இந்த பர்டிகுலர் டேட்டில் கூட போகலாம். ஏன்னா அது இன்னுமே உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே மனதாலுமே காயப்பட்டு இருப்பீங்க, பொருளாதாரத்திலும் நீங்கள் காயப்பட்டு இருப்பீங்க, அதையும் தாண்டி சுற்றி உள்ளவங்களால் ரொம்பவே காயப்பட்டு இருப்பீங்க. தனக்கென்று வாழாமல் சேர்த்து வாழக்கூடிய சிம்ம ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்குது, நிகழ்வுகள் தாமதமாகுது, மனசில் சில விஷயத்தை போட்டு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்படின்னு போகும்போது இந்த கோவில் உங்களுக்கு நிரந்தர சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். முதல் கோவில் எது அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சியம், கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் செல்லும் வழியில் 27 கிலோமீட்டர் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இங்கே வாஞ்சிநாதர் அவர் சிவபெருமான். இந்த கோவிலுக்கு முதல்ல சிம்ம ராசி அன்பர்கள் போகிறீங்க, முதல்ல விநாயகரை பார்க்கணும், அதுக்கப்புறமா யமதர்மரை பார்த்து அர்ச்சனை செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி அர்ச்சனை செய்யும்போது நீங்கள் அந்த அர்ச்சனையை உங்களுக்கு தரமாட்டார். வலதுபுறமும் 3 சுற்றி முடிக்கணும். வாஞ்சிநாதன் அப்படின்னு சிவபெருமான் இருப்பார். உங்களுடைய கோரிக்கை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சொல்லிட்டு அந்த கோவிலில் முன்பிரகாரமாக 3 முறை வலம் வரணும். இதை முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யணும். முடியாத பட்சத்தில் காலை பொழுதில் செய்யலாம். இந்த கோவிலில் உங்களால் எப்போவுமே காலையில் போக முடியாது, ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது, வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னா வேறு எப்போ போனாலும் சூரிய ஓரையில் போங்க. நீங்கள் செல்லும்போது இந்த கோவிலுக்கு உங்களுக்கு பல வழியில் நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும். முதல் விஷயம், சூரியன் அதிபதியாக கொண்ட நீங்கள் சூரிய ஹோரையில் செல்லும் பொழுது அரசாங்கத்துடைய ஏதாச்சும் சிக்கல் இருக்கும், அரசியல் சிக்கல் இருக்கும், உங்களுடைய பேச்சில் மேல் அதிகாரிங்க கூட ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருக்கும், கோர்ட்டு கேஸ் இருக்கும், அதிலிருந்து முழுவதுமாக வெளிவர முடியும். கம்ப்ளீட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை செல்லும் பொழுது அதிலிருந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவிலையும் சரி, உள்ளத்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக ஸ்பீடு போகிறீங்க, அந்த ஓட்டம் உங்களுக்கு பலன் தரலை, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100 முறை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு தோல்வி வருது. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியலை, செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய முடியல. அப்படி என்னும் பொழுது காலை பொழுதில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இதுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முக்கியமாக சிம்ம ராசி
அன்பர்கள் உங்களுக்கு பித்ரு தோஷம், அதே மாதிரி கால சர்ப்பதோஷம் உங்களுடைய வீட்டில் யாருக்காச்சும் பாதகமான நேரம் இருந்தாலுமே கூட இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே விலகிவிட போகுது. அடுத்த விஷயம், எங்கள் வீட்டில் இருக்கவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பெற்ற தாய் போயிட்டு வரலாம். அந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா பரிபூரண பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் உங்களுக்கு பில்லி சூனியம் வேறு ஏதாவது மறைமுகமாக நெகட்டிவ் ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதில் இருந்து வெளிவரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா 60% உடனடியான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முடிவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலில் பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவுமே இந்த கோவிலில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.